ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, பச்சை காய், அதை வச்சு ஒரு வத்தக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் வெந்தயம், சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு, கடுகு நல்லா வெடித்து சீரகம் பொரிஞ்சு வெந்தயம் செவந்து பருப்புக்கெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆன பின்னாடி இந்த நம்ம வச்சுருக்கிற அந்த பச்சை காய் இருக்கு இல்லையா, மணத்தக்காளி காய் இருக்குமே, சின்ன சின்னதாக கரும் பச்சை க்ரீன் கலரில் இருக்கும், இல்லாட்டினா சில சமயம் கருப்பு கலரில் இருக்கும் பழுத்ததுன்னா. ஸோ அந்த காயை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்கும், இருந்தாலும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதோடையே நம்ம சாம்பார் பொடியும் போட்டு நல்லா வறுத்துட்டு உடனே புளி தண்ணியை விட்டுருங்க. அதோட உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பை வச்சு ரசத்துக்கும் ரெடி பண்ணிட்டோம். பக்கத்து அடுப்புலேயே வச்சிட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் உப்பு, ரெண்டுத்துக்கும் மஞ்சள் பொடி இப்படிலாம் ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு ரசப்பொடி போட்டுடலாம். எல்லாம் கொதிச்சிட்ருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம நல்லா கொதித்த இந்த வத்தக்குழம்புல கொஞ்சோண்டு வெல்லமும் பெருங்காயம் போட்டு பச்சையாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், வத்தக்குழம்பு ரெடி. அந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னால் மணத்தக்காளிக்காய் போட்ட வத்தக்குழம்பு, ரசம். இது ரெண்டுத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ஆப்டான அப்பளம் வறுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதோட பசங்களுக்கு காலையில் செஞ்ச சன்னா கிரேவியும் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். இந்த காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இதுபோல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.